அங்க எனக்கு வேணும். இதே காங்கிரஸ் இன்னைக்கு ஆட்சியில இருந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, யாரும் எதிர்ப்பு குரலே கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க பாஜக இருக்கின்றது, அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? சமூக நீதிக்காகவே போராடுகின்றது நீதி கட்சியின் வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இதுக்கு தயாரா இருப்பாங்களா? முதல்ல இந்த ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள்ல எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க சொல்லுங்க. எம்எல்ஏ பதவிக்கு நீங்க நிக்க வைக்கிறீங்க, மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க? ஏங்க பதில் வர மாட்டேது. பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அவங்கதான் ஆசைப்படுறாங்களே மாநில, அதனால தானே நாங்க கொடுக்கல. திருமாவர்களையே வந்து நாங்க எம்எல்ஏ நினைக்கணும், அவரே வந்து வித்ரா பண்ணிட்டாரு, நீங்க என்ன அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. அதெல்லாம் குடும்பத்துக்கு காரணம் இதுவா அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 இருக்குங்க, அதெல்லாம் சரியாயிருங்க. இதெல்லாம் நீங்க ஒரு விஷயமா பேசுறீங்க. நீங்க குடும்பம்னா பிரச்சனை இருக்குதான் செய்யும், அதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. நீங்க டெல்லிக்கு என்னைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னா அன்னைக்கு மந்திரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ரோடு போடுறது எம்எல்ஏவோட வேலையான்னு கேக்குறாரு ஒருத்தர். பிடிஆர் கேட்கல, அது கார்பரேஷன் வேலை, என்கிட்ட வந்து கேக்குறீங்களா? இதுவே தெரியல உங்களுக்கு அப்படின்றாரு அவரு. அப்படி இருக்க வந்து நீங்க வந்து 1000 ரூபாய் வரலாம் போயிட்டு நீங்க சிஎம் கிட்ட மனு கொடுக்க முடியுமா? பேரை போட்டு 500 கோடி 600 கோடி அவர் ஒரு வீடியோ போட்டு ரோடு போடுறது எம்எல்ஏவா? ஆனா எம்எல்ஏ பிரச்சாரத்துக்கு வரும்போது நான் இங்க ரோடு போடுவேன் வாரு, இங்க ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரேன் வாரு, உங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி கொண்டு வரேன் வாரு. இதெல்லாம் யார் வேலை எனக்கு தெரியலையே. அதுக்கப்புறம் வந்து இப்ப 8000 ரூபாய் கொடுக்க போறாங்க. வேற ஏதாவது இல்ல, மிக்சி இல்ல, மிக்சி எல்லாம் கொடுத்துட்டாங்களே ஏற்கனவே. டிவி கொடுத்துட்டாங்க, இல்ல சின்ன ஏசி போட்டு பெரிய ஏசி வாங்கிக்காங்க சொல்லியிருக்காருல ஒருத்தர். ஏசி வச்சிருக்கவங்க எல்லாம் ஏழைகளா? மைடியர் மாதாண்டா ஞாபகம் வருது. எவ்வளவு சொல்லலாம்? உங்களுக்கு 40,000 ஏத்தருவாரு பெரிய ஏழதாண்டா நீ அப்படின்னு கவுண்டமணி. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்சாயத்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ராம்ஸ். பார்லிமெண்ட்ல கருப்பு சட்டை போட்டு வர்றாங்க. பிரதமர் அதுக்கு வேற மாதிரி யோசிக்கவே இல்லை. அவங்க கவுண்டர் கொடுத்தாங்க. அதாவது திருஷ்டிக்காக இந்து மக்களுடைய நம்பிக்கைக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவரு கவுண்டர் கொடுத்தவொடனே இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னப்பா அருவா எடுத்துட்டு வெட்ட வருவாருன்னு பார்த்தா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல நடந்தது, பிரதமர் பேசியது. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து கொள்கைன்றது உறுதியானதா இருக்கணும். இன்னைக்கு இந்த கட்சி இருக்கும்போது ஒரு கொள்கை, அந்த கட்சி இருக்கும்போது ஒரு கொள்கைன்றதை என்னால ஏத்துக்க முடியாது. சோ கொள்கையில நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது எல்லாத்திலையும் கன்சிஸ்டன்டா இருக்கும். உங்களை யாரும் வந்து இந்த மாதிரிலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட்ல இதெல்லாம் டீல் பண்ண முடியாது. அந்தந்த நேரத்துக்கு ஒரு கொள்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது எல்லாரும் அப்படின்னு பின்னாடியே இன்னொரு தமிழக எம்பி வெள்ள சொக்கா போட்டு உட்காந்துருந்தார் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அவர் ஏன் இதுல கலந்துக்கல அப்படின்றதான் எனக்கு தெரியல. இது கருப்பு சொக்கா போடுறதுன்னா சரி ரைட்டு, நான் கூட நிறைய அந்த கருப்பு போடுவேன். அப்ப கூட கூட போட்டிருக்காங்க டெய்லி பஞ்ச் அருண் சார், நீங்க பிளாக் போட யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரிலாம். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா கருப்புனா நீங்க ஏன் இப்படி வெறுப்பாக காமிக்கிறீங்க? சபரிமலைக்கு போகும்போது என்ன போடுறோம் நம்ம? கன்னிசாமிகள் கருப்பு தான். நான் வந்து நீளம் போடலாம்னு நினைச்சேன், இல்லைங்க கன்னிசாமி கருப்பு தான் கட்டணும் அப்படின்ட்டாங்க. அதனால நீளம் வாங்கினதை மாத்திட்டு கருப்பு வேஷ்டி வாங்கிட்டு போனேன் நான். இது சபரிமலைக்கு போறதை விட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்க உதாரணமா காமிக்க முடியுமா கருப்புக்கு? அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. இந்த நிறம்னா இது அப்படின்லாம் ஒதுக்காதீங்க. கண்ணா கருமை நிற கண்ணா, அந்த கண்ணனையே நாங்க அப்படிதான் பாக்குறோம். சரியா? அதனால நீங்க இன்னைக்கு கருப்புக்கு இப்படி ஒரு அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது உங்களோட, அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்தது நான் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வடக்குல இருக்கு எம்பி அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சஃபர் பண்ண போறீங்க எனக்கு அதை சொல்லுங்க. வடக்குல எம்பிக்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைக்கிற மாதிரி. அதனால தமிழகத்துக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க. தமிழகத்தில் என்ன பாதிப்புன்றது இல்ல, வடக்குல எம்பிஸ் அதிகமா இருந்தாங்கன்னா தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய கவுண்டபிளாவே இருக்காது. வடக்குல இருக்கிறத வச்சு ஒருவரால ஆட்சி அமைச்சிட முடியும். தென் இந்தியாவினுடைய எம்பிக்களுடைய ஆதரவு, அவங்களுடைய என்னது ஆட்சிக்கான ஆதரவு அப்படிங்கிறது தேவையில்லாமையே போயிடும், நம்மளுடைய அதிகாரம் குறைஞ்சிரும் அப்படின்றதுதான் பயமா இருக்கு. இன்னைக்கு தேதியில 2019 எலெக்ஷன் எடுத்துக்காங்க. அப்போ பாஜக மெஜாரிட்டியோட வந்த எலெக்ஷன் அது. ஆந்திராலேருந்து என்ன கான்ட்ரிபியூஷன் என்டிஏக்கு, தமிழகத்திலேருந்து என்ன கான்ட்ரிபியூஷன், கேரளத்துல என்ன கான்ட்ரிபியூஷன், கர்நாடகத்திலேருந்து வந்தது. மீதி மாநிலங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைல்ல. ஆனாலும் அவங்க கொண்டு வந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினார்களா இல்லையா?
உடனே சொல்லலாம், பார்த்தீங்களா சார், அவங்களுடைய பார்த்தீங்க இங்க தமிழகத்தினுடைய ஆதரவு தென் மாநிலங்களுடைய ஆதரவு இல்லாமலேயே நிறைவேறிவிட்டது, நீங்களே வந்து எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஆந்திரால கணிசமாக வென்றிருக்கின்றார்கள், கர்நாடகத்தில் ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து வென்றிருக்கின்றார்கள், கேரளத்திலையும் ஒரு எம்பி வென்றிருக்கின்றார்கள். ஆனாலும் மெஜாரிட்டி இல்லை. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்னைக்கு தமிழகத்தை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. காவிரி மேகதாது பிரச்சனையா, முல்லைப்பெரியாறு பிரச்சனையா, கச்சத்தீவு பிரச்சனையா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? ராம்சன், வடக்குல இருக்க எம்பிக்களா? ஒரு வடக்கு எம்பினால இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? காவிரி பிரச்சனை எத்தனை வருஷத்து பிரச்சனை? ஊபி தான் கொச்சல் குத்துனுக்குது அவங்களுக்கு. சரி, அடுத்தது வடக்குல எம்பிக்கள் அதிகமாயிட்டாங்கன்னா இப்பவும் அதிகமா தான் இருக்காங்க. 2019 பாஜக மெஜாரிட்டியுடன் இருந்தது அப்படின்னு சொன்னா காரணம் அதுதான். வடக்குல வந்து அவங்களுக்கு நிறைய வெற்றி, வடக்கு மட்டும் இல்ல, வடகிழக்கு, கிழக்கு, மேற்கு எல்லாம் சேர்த்து. ரைட்டா? வடகிழக்கு அப்படின்னா ஒரு காலத்துல காங்கிரஸ் தான். இன்னைக்கு எங்க இருக்குது காங்கிரஸ்? அங்க எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க ஒட்டுமொத்தமா? ஆனாலும் அத்தனை மாநிலங்களுக்கும் பாஜக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா? ரயிலேயே பார்க்காத மாநிலங்கள்ல இத்தனை வருடங்களுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்து ரயில் வந்திருக்கா இல்லையா? அந்த மாநிலத்துல ரயில் கொண்டு வந்ததுனால எனக்கு ஒரு எம்பி தாங்க, இதை வச்சு நான் என்னங்க பண்றது அப்படின்னு யோசிச்சாங்களா பாஜக? 11 மருத்துவக் கல்லூரிகள் இங்க எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது திறந்து வச்சாங்க. அப்ப ஒரே ஒரு எம்பி தான் இங்கேருந்து போயிருந்தாரு என்டிஏ. அங்கேருந்து ஒரு எம்பி தாங்க வருது. அதுக்கு வந்து நான் யூபிக்கு ஒரு 15 குத்துட்டு போறேன், இல்ல இந்த 11 தூக்கி அப்படியே யூபிக்கு குத்துட்டு போறேன்னு யோசிச்சாரு அவரு. கேரளத்துல ஒரே ஒரு எம்பி குத்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க நான் எய்ம்ஸை கொண்டு வராங்க அப்படின்றாரு. இப்ப என்ன சட்டசபையில வந்து அவங்களுக்கு அப்படியே மெஜாரிட்டி தூக்கி கொடுத்து ஆட்சி கொடுக்க போறாங்களா பாஜகவுக்கு? ஆனாலும் அவங்க பண்றோன்றாங்கல்ல. நீங்க வடகிழக்கு எடுத்துக்கங்க, அதுதான் வந்து சரியான உதாரணம். அந்த ஒட்டுமொத்த வடகிழக்கு எம்பிக்கள் சேர்த்தாலுமே ஒரு கணிசமான அமௌண்ட் கிடையாது. ஆனாலும் ஏன் அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க அவங்க? அதனால நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்றது முக்கியத்துவம் கிடையாது. கோவால எத்தனை எம்பி இருக்காங்க ராம்ஸ்? கோவா 2 எம்பி, டாமன் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி, இதெல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஜிடிபி பேஸ்ல அப்படின்னு. ஜிடிபி பேஸ்ல கொடுத்துடலாமா? அதையும் கன்சிடர் பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கை வந்து. சரி, அப்ப மகாராஷ்டிராவுக்கு அதிகமா வரும், ஹரியானாவுக்கு வரும், டெல்லிக்கு வரும், குஜராத்துக்கு வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? எங்க போனாலும் சுத்தி சுத்தி அடிக்கிறானே அப்படின்னு வடிவேறு மாதிரி தான் பேசணும். பணத்தின் அடிப்படையில் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ வந்து பணம் படைத்தவர்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி அப்படி இல்லையா? அப்புறம் நாளைக்கு வந்து இப்போ அண்ணா நகர், இங்கே சில போஷ் ஏரியாலாம் இருக்குது, சாந்தி காலனியா, ஆமாம், அவங்கெல்லாம் சொல்லுவாங்களா, அது பாருங்க நாங்கள்லாம் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், போயஸ் கார்டன் அவ்வளோ ரொம்ப. அதனால பணக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு நீங்க வந்து 1000 ரூபா கொடுக்கறது கிடையாது, 5000 ரூபா கொடுக்கறது கிடையாது, 8000 ரூபா கூப்பன் கொடுக்க போறது கிடையாது, ரேஷன் கடையில வந்து அரிசி கூட கிடையாது எங்களுக்கு, நாங்க ரேஷன் கடைக்கே வரப்போறது கிடையாது, எங்களால உங்களுக்கு வந்து செலவு கிடையாது, நாங்க தான் வந்து உங்களுக்கு நிறைய டாக்ஸ் பே பண்றோம். ஆனா நாங்க கட்டுற டாக்ஸ் அதோ இந்த பையன் வந்து 1000 ரூபா வாங்கிக்கிறான், இவன் வந்து 2000 ரூபா வாங்கிக்கிறான், அதனால எங்களுக்கு 2 ஓட்டு கொடுங்க, அவங்களுக்கு 1 ஓட்டு கொடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால பண அடிப்படை அப்படின்றதும் சரி வராது. புரியுதுங்களா? என்னன்னா எல்லாரும் ஒண்ணு. எப்படி யுனைடெட் நேஷன்ல ஆன் பேப்பர் எல்லா நாடுகளும் சோவரின் அப்படின்னு இருக்குதோ அந்த மாதிரி இங்க வந்து இவ்வளவு எம்பிக்கள்னு வச்சிருக்காங்க. இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை ஏறுவதனாலேயோ இறங்குவதனாலேயோ எந்த விதமான விபரீதமும் கிடையாது, எந்த விதமான வஞ்சிக்கப்படுவதும் கிடையாது. அண்ணன் கார்த்தி பி சிதம்பரம் அவர்கள் என்ன ட்வீட் போட்டுக்கிறாருன்னு ஒரு நிமிஷம் பாருங்க. 850 ஆக்குறதுனால பெருசா எஃபெக்டிவா எதுவும் ஆயிட போறது கிடையாது, இன்எஃபெக்டிவா தான் இருக்க போகுது. அதாவது எம்பிக்களுடைய எஃபெக்டிவ்னஸ் பத்தி பேசுறாரு. அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த தொகுதியை மேனேஜ் பண்றது எம்பிக்களுடைய வேலையா? நமக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எம்பிஆர் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, நான் உங்க தொகுதிக்கு அதை கொண்டாடுறேன், இதை பண்றேன், ஒரு ஏர்போர்ட்டு கொண்டு வரேன், இல்ல ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரேன், இல்ல ரயில நான் இங்க உங்க தொகுதியில நிறுத்த வைக்கிறேன். இதுதானே எம்பிக்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க கடிதம் எழுதி.
இதெல்லாம் எம்பிக்கள் பண்ண வேண்டிய வேலையா அப்படின்னு யாராவது கேட்டோமா? அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிக்களுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்எஃபெக்டிவா தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ உயர்த்துறதே அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தானே சார்? 30 அவர் லட்சம் சொல்லிட்டாரு. 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி எப்படிப்பா வேலை பார்க்க முடியும்? 30 லட்சம் பேருக்கு என்ன தேவைன்னு எப்படிப்பா கேட்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனாலதான் இப்போ அதை குறைக்கிறாங்க. 15க்கு வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. சரி, இப்ப மாவட்டங்களை எதுக்கு பிரிக்கிறீங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் தான். மக்கள் தொகை அதிகமானா ஆமா, அது மட்டும் ஏன் மக்கள் தொகை அடிப்படையில் வைக்கிறீங்க? எந்த மாவட்டத்தில் வந்து அதிகமான வருவாய் வருகின்றதோ அங்க வந்து 2 மாவட்டம், இந்த வருவாய் குறைவாக இருக்கின்ற மாவட்டங்கள்லாம் ஒன்னா சேர்த்து கொடுங்களேன். அதே மாதிரி தாலுகாக்கள், வருமானம் அதிகமான வருகின்ற இந்த மயிலாப்பூர் தாலுகா, மாம்பலம் தாலுகா, இந்த மாதிரி தாலுகாலாம் வருமானம் நிறைய வருது. அதனால அதை வந்து வெஸ்ட் மாம்பலம், ஈஸ்ட் மாம்பலம் 2ஆ பிரிச்சிருங்க. அங்க பாத்தீங்கன்னா வந்து கமுதி தாலுகா, பரமக்குடி தாலுகா இதெல்லாம் வருமானம் குறைவாக வருகின்றது, அதெல்லாம் ஒன்னா சேர்த்துருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? பைத்தியக்காரத்தனமா இல்லை இதெல்லாம். ஸோ அதனால அந்த வருமானம், வரி வருமானம் அப்படின்ற கிரைட்டீரியாவும் சரி வராது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஏன்னா மைக்ரோ மேக்ரோ 2 லெவல்லையும் பார்க்கணும். அப்போ எந்த இடத்துலையும் நீங்க வந்து இதை அப்ளை பண்ணா மட்டும்தான் அது சரியானதா இருக்க முடியும். அங்க எனக்கு வேணும். இதே காங்கிரஸ் இன்னைக்கு ஆட்சியில இருந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, யாரும் எதிர்த்து குரலே கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க பாஜக இருக்கின்றது, அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? நாம்ஸ் கருப்பு சட்டை போட்டு ஒரு அந்த நகலை எரித்ததை TR பாலு அவர்கள் நாடாளுமன்றத்துல தன்னுடைய டைம்ல சொல்றாரு. உடனே அதாவது எங்களுடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு நகலை எரித்தார், கருப்பு கொடி காட்டினார். நீ கருப்பு கொடியை காட்டு, பிங்க் கொடியை காட்டு, நீ உங்க தலைவர் யாரு என்ன பண்ணா எங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு என்ன வந்தது அப்படின்னு அவர் நக்கல் அடிக்கிறாரு. நக்கல் அதாவது கவுண்டர் கொடுக்குறாரு. இப்ப என்னன்னா, இவங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல கொடுக்கக்கூடிய செய்தியும் பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய உண்மை நிகழ்வு 2 டிராஸ்டிக்கா வேற மாதிரி இருக்கு. ராம்ஸ் இப்போ இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடுறானா, என்ன பிடிச்சவங்க ஆஹா அருமையான பதிவு அப்படின்னு பதில் போடத்தான் செய்வாங்க. பிடிக்காதவங்க சங்கின்றவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க கருப்பு கொடி சொல்லட்டும், நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். பிடிச்சவங்க சொல்ல பாராட்டட்டும், பிடிக்காதவங்க சங்கின்னு சொல்லட்டும். பட் நீங்க பேசின பேச்சு யார் சார்புடையது, அதுல இருக்கக்கூடிய கருத்துங்கிறது பாக்குறவனுக்கு புரியும்ல. இது உண்மையிலேயே சங்கி பேசுற பேச்சா இல்ல பொதுவான கருத்து அப்படிங்கிறது பாக்குறவனுக்கு தெரியும்ல. அதுதான் நான் அதே மாதிரிதான் அங்க பேசின பேச்சு அது வந்து நிஜமாகவே வந்து ஆஹா உலகமே வியந்து பார்க்கும் பேச்சா இல்லையா அப்படின்றத மக்கள் முடிவு செய்வார்கள். நீங்க சரி சொன்னீங்கல்ல, நகல் கொளுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள், பல சட்ட இதெல்லாம் வந்து எதிர்த்து பாராளுமன்றத்தில் எதிர்க்க நின்று எல்லா எம்பிக்களும் சேர்ந்து குரல் கொடுப்பது, எதிர்த்து கோஷம் போடுவது அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தமிழகத்திலிருந்து போன எம்பிக்கள்லாம் பேசியிருக்காங்க. ஒரே ஒரு தடவை சமாஜ்வாடி பார்ட்டி, RJD இந்த கட்சி எம்பிக்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த டீலிமிட்டேஷனை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், மக்கள் தொகை அடிப்படையில் MP சீட்டுன்றதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்னா சேர்ந்து ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்க. அதுவும் UP எலெக்ஷன் வரும்போது அப்போ மறுபடியும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து குரல் கொடுத்துட்டாங்கன்னா நானே வந்து உங்களுக்கு ஆதரவா பேசுறேன். ராம்ஸ் என்ன யோசிக்கிறீங்க? இதுல அகிலேஷ் சொன்னாரு, அப்படி பாத்தீங்கன்னா முஸ்லிம் பெண்கள் அவங்களுக்கு எங்க இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு கேட்டாரு. முஸ்லிம் ஆண்களுக்கு கூட இங்க இடஒதுக்கீடு கிடையாது, அது தெரியும் இல்லையா? இருக்காங்க எங்க முஸ்லிம் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு. ஏன்னா மத அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்றது கிடையாது. இதுதான் அரசியல் சட்டம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வச்சுட்டு போன. பாத்தீங்களா, இஸ்லாமியர்களுக்கு நீங்க துரோகம் செய்து விட்டீர்கள் பாத்தீங்களா? இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டால் பாஜக தர மறுக்கிறது பாத்தீங்களா? நீங்க அண்ணல் அம்பேத்கர் வடித்து கொடுத்த அரசியல் சட்டத்துக்கு எதிராக பேசுறீங்கன்னு நான் சொல்லுவேன். மத அடிப்படையில் கூடாதுன்றது அரசியல் சட்டம் சொல்ற விஷயம். அப்ப நீங்க அவரை கேள்வி கேட்கறீங்களா? அவரோட நீங்க ஒரு பெரிய அரசியல் சட்ட வல்லுநரா? அதனால அப்படி ஓரமா போய் உட்காருங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. இதுக்குத்தான் அமித்ஷா சொன்னாரு, எந்த தடையும் இல்லை, உங்க கட்சியில உங்க கட்சி சார்பா MP சீட்டு எல்லாமே நீங்க இஸ்லாமிய பெண்களுக்கே கொடுங்களேன், யார் வேணான்னு சொன்னா? சட்டம் போட்டுதான் கொடுக்கணுமா? இதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீங்க பெண்களுக்கு 33%, 10% இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றது DMK-ல அலோகேட் பண்றதுல நீங்க கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா கோட். சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ்
உங்க கட்சியில எம்பி இப்ப 80 இருக்கா, 120 ஆகுதா, இல்ல 80 கூட நீங்க இதுக்கு நம்ம அமெண்ட்மெண்ட் போட்டு நம்ம ஆக்ட் பண்ணி தான் விடுறோமா? நீங்க தாராளமா கொடுங்க. சீமான் கொடுக்கிறாருல 50% கொடுக்கிறாரா இல்லையா? ஒரு தடவை இல்லாம எல்லா தடவையும் தொடர்ந்து கொடுக்கிறாரா இல்லையா? 50%, 33 கூட இல்ல, சரி பாதி. நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப யார் மேல தப்பு? உங்களை யாரும் தடுக்கல, இவ்வளவுதான் கொடுக்கணும்னு யாரும் சொல்லல. நீங்க எல்லாத்தையும் கொடுங்க, 80 சீட்டையும் கூட கொடுங்க, யாரும் தப்பு சொல்லலையே. இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அதனால பேசுறது எல்லாரும் பேசலாங்க. நீங்க உங்க கட்சி அந்த புள்ளி கூட்டணியில இருக்கவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, அதனால நீங்க இதை செஞ்சீங்கன்னா யாருமே உங்களை வந்து இது பண்ண போறது கிடையாது. இந்த சட்டத்துக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். எல்லாம் பேசலாம் ராம்ஸ், ஆனா அந்த சிக்கல்னு வரும்போது எல்லாரும் ஒண்ணு கூடுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதை முடிவு பண்ணணும். நாளைக்கு ஒருத்தர் சொன்னாரு, எங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணதுனால தான் பீகார்ல ஊத்திக்குச்சு அப்படின்னு. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசினாங்கல்ல, இவங்க எல்லாம் போயிட்டு பீகார் ஊபியில அங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் இது கூடாது, மக்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும்னு போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வர சொல்லுங்க புள்ளி கூட்டணி பேனர்ல. ராகுல் என்ன சொல்றாரு சார்? நேற்று பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டு இருக்கு, அவர் வந்தாரா, அவர் பேசினாரா, அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? நமக்கு ஒன்றும் தகவல் தெரியாம இருக்கு. அவர் எதை சொன்னாலும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஜித்னா அபாதி உத்னா ஹக் அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான், அத்தோட போயிடுவார். அது அவருடைய வார்த்தை தான். ஜித்னா அபாதி உத்னா ஹக். ஆமா, அது சரியா சொல்றான்னா எனக்கு தெரியல, அது ஹிந்தி, பட் அப்படிதான் அவர் சொல்லியிருந்தாரு. அதை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் பேசவே முடியாது. எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் எல்லா இடத்துலையும் அப்படின்னு. நான் ஒண்ணு கேட்கவா, திருமா அவர்கள் வந்து தனியார் துறையிலும் சமூக நீதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த மீடியாவுக்கு வந்த காலத்திலேருந்தே நான் ஒரு கருத்து என்ன சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா ராம்ஸ்? இதை எத்தனை பேர் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல, இதை முதல்ல ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்சிகள் அப்படின்றது அரசு துறையா தனியார் துறையா? ரெண்டுமே கிடையாது. ஆமா, ரைட்டா? சரி, பொதுத்துறையும் கிடையாது. பொதுத்துறையும் கிடையாது. சரி, இப்போ அரசு பதவிகள் எல்லாத்துலயும் வந்து இடஒதுக்கீடு இருக்கின்றது. இப்ப தனியார்லயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒபாமா கருப்பினத்தை சார்ந்தவர், பிரசிடென்டாவே இருந்துட்டு போயிட்டாரு. ஆனா அங்க கருப்பினத்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் குறைஞ்சிடுச்சா? எவ்வளவு நடந்தது? எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்னு ஒருத்தர் காலை வச்சு அமுக்கி நடந்த சம்பவம். அப்போ நீங்க ஒருத்தர் பெரிய பதவிக்கு போயிட்டதுனால அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து விடுதலை பெற்று விட்டார்கள், அடக்குமுறையிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள்னு சொல்ல முடியாது. உண்மையான அதிகாரம் எங்க இருக்குன்னு நான் சொல்லட்டேன். ஒன்றியம், கிளைக்கழகம், ஒன்றிய துணை செயலாளர், இந்த இடங்கள்ல தான் உண்மையான அதிகாரம் இருக்கின்றது. இப்போ பல இடங்கள்ல இதே தமிழகத்திலேயே சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோம், இது பெரியார் மண் அப்படின்னு சொல்ற இடத்துலயே இன்றைக்கும் கோவில்ல வந்து இவங்களை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்ற இன்சிடென்ட் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த சேலத்துல ஞாபகம் இருக்கா, ஒரு சின்ன பையன் 18 வயசு 17 வயசு இருக்கும், கோயிலுக்குள்ள போயிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த ஒரு கட்சி நிர்வாகி வந்து பீப் 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 பீப்னு போடுற அளவுக்கு பொது வெளியில வச்சு எவ்வளவு பேசினாருன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப சொல்லுங்க ராம்ஸ், அதே அந்த இளைஞன் திமுக இல்ல அதிமுக ஒரு வட்ட செயலாளராக இருந்தாருன்னு சொன்னார், இந்த மாதிரி நடந்திருக்குமா? அவரை உள்ள விட மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்களா? கூப்பிட்டு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கொடுத்துருப்பாங்களா இல்லையா? அப்ப அந்த அதிகாரம் அப்படின்றது எங்க இருக்கு? கீழ்மட்ட பதவிகள்ல இருக்கு. அங்க நீங்க வந்து இந்த சமூக நீதியை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அப்போதான் உண்மையான சமூக நீதி, இந்த ஜாதி அடக்குமுறைகள்லாம் ஒழியும். எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? நீங்க தயாரா? சமூக நீதிக்காகவே போராடுகின்றது நீதி கட்சியின் வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இதுக்கு தயாரா இருப்பாங்களா? முதல்ல இந்த ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள்ல எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க சொல்லுங்க. எம்எல்ஏ பதவிக்கு நீங்க நிக்க வைக்கிறீங்க, மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க ராம்ஸ்? ஏங்க பதிலே வர மாட்டேது? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் மாவட்ட செயலாளர்களா இருக்காங்க? முதல்ல ஹரிசான்டலி அண்ட் வெர்டிகலி சமூக நீதிய இத்தனை மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா அதுல 20% பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. அதே மாதிரி டவுன் த லைன் வட்டம், ஒன்றியம், கிளைக்கழகம், துணை, நகரம், பொறுப்பு அப்படின்னு எல்லா இடத்துலையும் நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரே வருஷத்துக்குள்ள தீர்ந்து போதா இல்லையா பாருங்க. 33% உமன்ஸ்க்காக ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா கனிமொழிக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கட்சியிலையும் சரி டெல்லியிலையும் சரி அதிகமாகும். இன்னும் சட்டசபையிலையும் இது வந்துச்சு அப்படின்னா முதலமைச்சர் அப்படிங்கிறதும் திமுக தலைவர் அப்படிங்கிறதுலையும்
அதிகார பரவல் காரணமாக பெண்களுக்கு அதிகமா போயிடும், தன்னுடைய அதிகாரம் குறைந்து போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் திமுக தலைமைக்கு இருப்பதாக கருத்து சொல்லப்படுது. குறிப்பா கனிமொழி அவர்களுக்கு கூடுதல் பலம் கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதை எப்படி நீங்க உங்களுடைய பார்வையில முன்வைக்கிறீங்க? அதாவது ராம்சே, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதாவது இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு வாய் அளவுல எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ஆனா வந்து ஏற்க மாட்டேன்றாங்க. காரணம் நான் சொன்னது, அந்த 33% வந்ததுன்னா இப்ப காரைக்குடி என்ன ஆகும், ஸ்ரீபெரும்புதூர் என்ன ஆகும், அவங்கவுங்க தொகுதிகள் என்ன ஆகும், இது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் இது வந்து எதிர்க்கவும் முடியல வெளிப்படையா. அதே சமயத்துல ஐயோ எப்படியாவது பண்ணி இதை நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவும் இருந்தது. அதனால தான் இந்த பிரச்சனையே வேணாம்ப்பா, காரைக்குடி உங்களுக்கு தான், சிதம்பரம் அவர்களே, கார்த்தி பி சிதம்பரம், அதுக்கப்புறம் அவரு அப்படிதான், ஸ்ரீபெரும்புதூர் அவங்களுக்கு தான், புதுசா ஒரு தொகுதியை கிரியேட் பண்ணி அதுல நாங்க கொண்டு வந்துடுறோம். உங்க பிரச்சனை, உங்க தொகுதிக்கு பிரச்சனை இல்லை. இப்ப யாருக்காவது ஏதாவது வருமா? எதுவும் இஷ்யூ இல்லைல்ல, அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? இல்ல அப்ப கூட பெண்கள்னு வருது இல்ல, 33 ஃபீமேல். அப்ப பெண் சுதந்திரம் பெரியார் என்ன சொன்னாரு? பெண்களுக்காகவே குரல் கொடுத்தார். அப்ப பெண்கள் வந்து 33% இங்க வந்து எம்பிக்களா வராங்க, எம்எல்ஏக்களா வராங்க அப்படின்னா அவங்களால ஏத்துக்க முடியாதா? அப்ப பெரியார் கொள்கைகளுக்கு எதிராக பேசுறீங்களா நீங்க? அப்ப இனிமே வந்து பின்னாடி பிளெக்ஸ்ல பெரியார் படத்தை போடாதீங்க. அந்த மாதிரி இல்ல சார். எந்த மாதிரி? இப்போ அதிமுக 33, எல்லா கட்சிக்கும் அதேதான். அதிமுக 33% வர்றாங்க அப்படின்னா அவங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு கீழே தான். ஆனா இங்க திமுக அப்படி இல்லையே, குடும்பம் தானே உங்களுக்கு இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நிறுத்தும் போது இல்ல கனிமொழி அவங்களும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வரும்போது அங்க அதிகார பிரச்சனை வருது இல்லையா? அவங்க எம்பியாவே வச்சுட்டு போறோம். ஏன்னா எப்படியும் வந்து புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வர போறது கிடையாது, அதனால அவங்க மந்திரி ஆக போறது கிடையாது. இல்ல நீங்க டெல்லிக்கு அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. அதனால தானே இந்த தடவை ஏதோ சொன்னாங்க, அவங்க தான் ஆசைப்படுறாங்களே மாநில, அதனால தானே நாங்க கொடுக்கல. திருமா அவர்களையே வந்து நாங்க எம்எல்ஏ அணிக்கணும், அவரே வந்து வித்ரா பண்ணிட்டாரு. நீங்க என்ன அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள காரணம் இதுவா அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 இருக்குங்க. அதெல்லாம் சரியாயிருங்க. இதெல்லாம் நீங்க ஒரு விஷயமா பேசுறீங்க. நீங்க குடும்பம்னா பிரச்சனை இருக்குதான் செய்யும், அதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. நீங்க டெல்லிக்கு என்னைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னா அன்னைக்கு மந்திரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போறாரு, வரும்போது எல்லாத்தையும் வணக்கத்துக்கு கருப்பு சட்டை தான், டிஷர்ட் தான் போட்டு ஒரு அம்மா வருது, பச்சை கலர் சேலை கட்டிட்டு ஒரு அம்மா வருது, காலில் விழுந்து ஒரு மனுவை கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் கூட அவர் நின்று பேசல, டக்குன்னு அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு அந்த அம்மா அழுதுன்னு நினைக்கிறேன், அப்படிதான் தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருடைய என்ன ஓட்டத்தை வெளிப்படுத்துதா? ஏன் அவர் பண்றாரு? அதாவது ராம்சே, இந்த மனு கொடுக்கறது அப்படின்றதையே நான் ஒரு ரிச்சுவலா தான் நான் பாக்குறேன். ரிச்சுவல் அப்படிதான் ஆயிப்போச்சு இன்னைக்கு. பல விஷயங்கள் வந்து அப்படித்தான் இருக்குது. பிராக்டிக்கலா அதுல எந்த எஃபெக்டும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ அரசு அலுவலகங்கள்ல போய் மனு கொடுக்கறது, அதுக்கப்புறம் கலெக்டர் குறை தீர்ப்பு நாள் அப்படின்வாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குதுங்க. வருவாங்க, எல்லாம் மனுவை கொடுப்பாங்க. அது என்ன அப்படி, இப்ப நீங்க ஒரு வியாதின்னு டாக்டர் கிட்ட போறீங்கன்னா அவரு உட்காந்து உங்களுக்கு என்ன பண்ணு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். பட் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் கேட்கறாங்கன்னா முதல்ல டெஸ்ட், என்ன ஜுரமா, இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருவாங்க, டெஸ்ட் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அங்கேயாவது டெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கலெக்டர் மனு குறைத்து இருக்கும் நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஒரு 100 பேர் 200 பேர் வருவாங்க. அத்தனை பேர்கிட்டையும் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸும் இருக்கு. ஒரு கலெக்டர் உட்காந்துட்டு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்க, இது மாதிரிங்க ஐயா, நான் வந்து முதியோர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணேங்க ஐயா, எங்களுக்கு வரல. அப்படியா? உடனே அவர் அந்த நேரத்திலேயே அந்த வந்து விஏஓ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்க வந்துதா என்ன இதெல்லாம் கேட்டுருந்தாருன்னா ஒருத்தருக்கு குறைஞ்சது 15 நிமிஷம் ஆகுமா? அப்ப எத்தனை பேரை பார்க்க முடியும் 2 மணி நேரத்துல? சார் இது கூட டீலிமிட்டேஷனோட கனெக்ட் ஆகுது சார். வரேன், கரெக்டா. அப்போ எத்தனை பேர் வந்து பார்க்க முடியும்? இப்போ நீங்க டீலிமிட்டேஷன் சொன்னதுனால சொல்றேன். இப்போ இந்த மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கஷ்டம்னு வராங்க, பேப்பரை விட என்ன பிரச்சனை வரும் சும்மா ஓரலா கேட்கலாம், என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கிடையாது, டக்குனு கேட்டுறாரு என்ன உங்களுக்கு பிரச்சனை. பேப்பர்லாம் இல்லை, நீ என்ன சொல்லு, ஓரலா சொல்லு, நீங்க அவ்வளவுதான், உனக்கு 2 நிமிஷம் தரா, நீ என்ன, அவ்வளவுதான். உன்னை கூப்பிட்டு என்னப்பா இவங்க இது மாதிரி சொல்றாங்க பாரு, அதுக்கு எஃபெக்டா இல்ல பேப்பரை வாங்கி அந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த பேப்பர் ஏற்கனவே ஒரு பொட்டியில எல்லாம் வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. சோ இந்த மனு அப்படின்றது வெறும் ரிச்சுவல் மட்டும்தான். அண்ட் இப்படி தள்ளிட்டு போனார் அப்படின்னு வீடியோ எல்லாம் போடுறாங்க.
மற்ற கட்சிகள்லாம் அது நிஜமாவே தள்ளிட்டு போனாரா இல்ல ஏஐ வச்சு கையை எப்படி பண்ணாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மனு சப்போர்ட் பண்றீங்க. இந்த மனு அப்படின்றது வந்து உண்மையிலேயே இதுக்கு பலன் அளிக்கின்றதா அப்படின்னா ஐ எம் வெரி சாரி. அரசு அலுவலகங்களை கொண்டு போய் அம்மாவோட ஏஜுக்கும் அவங்களுடைய அனுபவத்துக்கும் அவங்களோட நாலேஜுக்கும் அது அவங்க கொடுத்தா சரியாகுன்ற நம்பிக்கை இருக்குமா, இல்ல இதெல்லாம் அரசு இயந்திரம் இப்படித்தான் அப்படின்றது கொடுக்க கூடாது அப்படின்றது? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க சார், அது இப்ப 2000 ரூபாய் ஆக போறோம்ல, அப்புறம் என்ன? அதுக்கு மேல என்ன கஷ்டம் வந்துச்சு உங்களுக்கு? ஒருவேளை அந்த பணம் வரலன்னா அந்த அம்மா உனக்கு கொடுத்துருக்கோம். அது வரலன்னா அதுக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கு, அங்க போய் கொடுங்க. நீங்க ஏங்க ரோடு போடுறது எம்எல்ஏவோட வேலையான்னு கேக்குறாரு ஒருத்தர். பிடிஆர் கேட்கல, அது கார்பரேஷன் வேலை, என்கிட்ட வந்து கேக்குறீங்களா, இதுவே தெரியலையே உங்களுக்கு அப்படின்றாரு அவரு. அப்படி இருக்கச்சா வந்து நீங்க வந்து 1000 ரூபாய் வரலாம் போயிட்டு நீங்க சிஎம் கிட்ட மனு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு அரசு இயந்திரம் எப்படி இயங்குதுன்னே தெரியலங்க. மாரிதாஸ் வேற அர்ச்சனான்னு சொல்லி பேரை போட்டு 500 கோடி 600 கோடின்னு அவர் ஒரு வீடியோ போட்டு ரோடு போடுறது எம்எல்ஏவா? ஆனா எம்எல்ஏ பிரச்சாரத்துக்கு வரும்போது நான் இங்க ரோடு போடுவேன், இங்க ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரேன், உங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி கொண்டு வரேன், இதெல்லாம் யார் வேலை எனக்கு தெரியலையே. அதனால மனு கொடுத்தாங்கன்னா ஏன் அங்க கொடுக்குறீங்க? இதுக்குதான் அரசு அலுவலகம் இருக்குல்ல. ஒருவேளை முதியோர் பென்ஷன் வரல, அந்த அம்மாவோட தப்பு தான். முதியோர் பென்ஷன் வரல அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ்ல போய் தாலுகா ஆபீஸ்ல போய் மனு கொடுக்கணும். இல்ல இந்த 1000 ரூபாய் வரலன்னா இதுக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்க போய் மனு கொடுக்கணும். மனு கொடுக்கறது தப்பா இல்ல மனு கொடுக்கக்கூடிய ஆளை தேர்ந்தெடுத்தது இவர் தப்பா? இவர் ஆட்சியில் இருக்கும்போது இவர் முதலமைச்சரா இருக்கும்போது கொடுத்தது தப்புன்றீங்க. நீங்க இங்க கொடுத்ததே தப்பு. 1000 ரூபாய் 2000 ரூபாய் வருது இல்ல, அவ்வளவுதான். பேங்க்ல மீதி காசை போட்டு கடைசி வரைக்கும் உட்காந்து கஞ்சி குடி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து 8000 ரூபாய் கொடுக்க போறாங்க. வேற ஏதாவது இல்ல, மிக்சி இல்ல, மிக்சி எல்லாம் குடுத்துட்டாங்களே ஏற்கனவே, டிவி ஊத்துட்டாங்க. இல்ல 8000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்காங்க, யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரிட்ஜ் வாங்கிக்காங்க. இல்ல சின்ன ஏசி போட்டு பெரிய ஏசி வாங்கிக்காங்க சொல்லியிருக்காருல ஒருத்தர். ஏசி வச்சிருக்கவங்க எல்லாம் ஏழைகளா? மைடியர் மாதாண்டம் தான் ஞாபகம் வருது. எவ்வளவு சொல்லலாம், எங்களுக்கு 40,000 ஏக்கர் தான் இருக்கு, எங்கப்பா பெரிய ஏழை தாண்டா நீ அப்படின்னு கவுண்டமணி. அப்போ இனிமே வந்து இந்த உரிமை தொகை, இந்த 8000 ரூபாய் தொகை, இதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு கொடுக்கறத நீங்க கேள்வி கேட்கறீங்களான்னு சொல்லக்கூடாது. சின்ன ஏசியை போட்டுட்டு பெரிய ஏசி வாங்குறவங்க எல்லாம் ஏழைகளா? எப்படி எல்லா வீட்லயும் வந்து இப்படித்தான் ஏழைகள் குஞ்சு கிடக்குறாங்களா? ஏசி வச்சிருக்க ஏழைகள் நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ கடைசியாக டீலிமிட்டேஷன் என்னதான் சார் ஆகும்? இப்போ இந்த தேர்தல் நேரத்துக்கான ஸ்டண்டா போகுன்றீங்களா? இது ஒண்ணுமே இல்லை, சிஏஏ மாதிரி அப்புறமேல இவங்களும் வேற வேலையை பார்க்க போயிடுவாங்கன்றீங்களா? நீங்க என்னதான் எதிர்த்தாலும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதை பண்ணித்தான் தீருவாங்க. அது வந்து 850 வரப்போதா இல்ல 543 மக்கள் தொகை அடிப்படையில குறைய போதான்றதை நீங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுக்கு உதவுறதுக்கு புள்ளி கூட்டணியில யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ஆதரவா இங்க ஒன்னா குரல் கொடுக்கலாம், இங்க இருந்து போன எம்பிக்கள் ஒன்னா அங்க குரல் கொடுக்கலாம். ஆனா தேசிய அளவுல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது காங்கிரஸ் அதுல கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா 2029 சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிடும்ன்றது காங்கிரஸுக்கு தெரியும். திமுக காங்கிரஸ் மீண்டும் இணைப்பு பாலமா ஃபெவிகாலா இந்த விஷயம் இருந்திருக்கிறதா சார்? ஏன்னா போன் போட்டு பேசியிருக்காரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்களும் போன் போட்டு பேசியிருக்காங்க. பிரச்சாரத்துக்கு வர்றாரா வரலையா, காங்கிரஸ் பிரச்சாரம் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் செய்வாரான்றதெல்லாம் இருக்கும்போது அப்படியே நட்பு பாலமா இந்த விஷயம் இருக்கு. அப்போ இது இன்னும் அவங்களை இணைத்து வைத்தது பாஜக அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு, செய்திகளா வந்திருக்கு. காங்கிரஸுக்கு வாழ்வு கொடுத்ததே திமுக தான். இன்னும் வந்து பிரச்சாரத்துக்கு அவர் வரவே இல்லை. போன தடவைலாம் வந்தாரு, மை டியர் பிரதர்லாம் சொன்னாரு. ஆனா இந்த தடவை அதெல்லாம் இல்லை. ஆனாலும் அவங்க கிட்டதான் போய் நிக்கிறீங்க அப்படின்னும் போது அப்ப வடக்கின் ஆதிக்கம் இப்பவே இருக்கின்றதுன்னு புரியுதா இல்லையா? ஏன் நீங்க வந்து சகாவு பினராயி விஜயனை கேட்கல, இங்க வந்து சித்தராமையா அவர்களை கேட்கல, இங்க சந்திரபாபு நாயுடு சரி அவர் என்னதான் வந்து இதுவா இருந்தாலும் எதிர்கட்சியா உங்களுக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் தென் மாநிலத்தை சேர்ந்தா அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். சரி வேணவே வேணாம், தெலுங்கானால வந்து ரேவந்த் ரெட்டி அவர்கள் இருக்கார், அவரை கேட்டிருக்கலாம். புதுச்சேரியில ரங்கசாமி அவர்கள் இருக்கார், அவரும் வந்து இண்டிபெண்டா தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கார், அவரெல்லாம் கேட்கலாம். 543 இப்பவே நீங்க வடக்குல இருக்க ஒருத்தர்கிட்ட தான் கேட்க வேண்டியதா இருக்குது. அப்ப புதுசா ஒண்ணும் மாற போறது இல்லைல்ல. அதுவும் எந்த ராகுல் காந்தி கனிமொழி அவர்களே போயிட்டு இது மாதிரிங்க கட்சியில குழப்பம் பண்ணி நிற்கிறாங்க, ஆளுக்கு ஒண்ணு சொல்லி நிற்கிறாங்க, இதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் ஒண்ணுமே பண்ணாத ராகுல் காந்தி, இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு இங்க வரவே வராத ராகுல் காந்தி, அவர்கிட்ட போய் நீங்க பேச வேண்டியது இருக்கு. இன்றைக்கு இதே நிலைமைதான். ஆனா மோடி வடக்கிலிருந்து வந்த பிரதமர் கிடையாது, மேற்கிலிருந்து வந்தவர். புரியுதுங்களா?
வடக்கு வேற, மேற்கு வேற. அதை புரிஞ்சுக்காங்க. மிக நன்றி சார். பல்வேறு தகவலுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.